அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. என்னத்த எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட்டுட்டு வயக்காட்சியை கூப்பிட்டு என்ன ஒரு சங்கதி பேசதாயா? என்ன சங்கதிமா? அது வீட்லயே வச்சு பேசிருக்க வேண்டியதானே? வீட்டுல வச்சு பேசினா உன் தங்கச்சிக்காரி எதையும் நடக்க விட மாட்டா. என்ன கங்கணம் கட்டிட்டு அலையறா, எப்படா மறுபடியும் இந்த குடும்பத்தை பிரிச்சு விடணும்னு. நான் சேர்க்கறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன், அவ பிரிச்சு விடுறதுக்கே பாக்குறா. அதுவும் சரிதாத்த, இங்க இருந்து பேசுறதே நல்லது. அம்மா சீக்கிரம் சொல்லுமா, வீட்டுல வந்து குண்டாடி வேற சோறாக்கி வச்சிருப்பா, அந்த இது போல சோற வேற திங்கிற, சீக்கிரம் சொல்லுமா. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைனா உனக்கு ஒரு பிரச்சனைடா. என்னத்த சொல்லன்னு தெரியல. சரி ஒன்றும் இல்லை, இதுவே நம்ம வீட்டில் கடைசி வயசுக்கு வந்த பிள்ளை. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் வந்துருச்சு. வேறுக்குனையே தமிழுக்கு இன்னும் சடங்கு வைக்கல. அதுக்கும் உன் தங்கச்சிக்காரிதே ஒரு முனைச்சிக்கிட்டு தெரியுறா. கண்மணிக்கும் சடங்கு வைக்கல, மேலோட்டமாக வச்சோம் ஏதோ இருக்கிறத வச்சு. ஆனால் இது கடைசி பிள்ளை இல்லை, இந்த பிள்ளைக்கும் கொஞ்சம் நல்லா பண்ணி போடலாம்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும்னு சொல்றியா? சிறப்பா செஞ்சிருக்கோம், சொல்லுங்க. ஐயா மூத்தவனே, நீ சொல்லு. இன்னமும் தமிழுக்கு சடங்கு வைக்கல, தமிழுக்கு வைக்காம இது பெருசா வைக்கிறது அவசியமா நீ நினைக்கலாம். அதையும் கேட்கறேன். என்னதையும் அவன் 2ஆம் தரமா கட்டிட்டு வந்தாலும் அவளும் இந்த வீட்டு பேத்திதேன், இந்த வீட்டு வாரிசுதேன். அதுக்குதான் கேட்கறேன். அம்மா இதுல என்ன இருக்கு? என் மகளுக்கு செய்யலன்னு நானும் ஒப்பாரியா வச்சுக்கிறேன், அப்படிலாம் கிடையாது. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. ஏன் அந்த பிள்ளையும் என் மகனே, 2ஆம் தரம்னு சொல்லாதீங்க. 2ஆம் தரமா கட்டிட்டு வந்தாலும் அந்த இந்த பிள்ளையும் இந்த வீட்டு வாரிசு தானே. நம்ம கொலை வழக்கப்படி பொட்ட பிள்ளைகளே நம்ம சாமி மாதிரி மதிக்கிறோம் என்ன. அதனால அந்த பிள்ளைகளுக்கு எல்லாமே செய்யுங்க. என் மகளுக்கு எப்ப செய்யணும்னு என் மகன் சொல்லிட்டியான். எப்ப குடும்பம் ஒண்ணு கூடுதோ அன்னைக்குதே நிலாவுக்கும் வெற்றிக்கும் கல்யாணமும் கூட, தமிழுக்கும் சடங்கும் கூட. இந்த 2 விஷயமும் நடக்கணும்னா குடும்பம் ஒண்ணு சேரணும். இதை என் மகன் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடிலாம் அவன் தமிழுக்கு சடங்கு வைக்க விட மாட்டேன். அதனால கண்குள்ளதான் பாத்துக்கிறோமா. சுஜிக்கு அப்பவுமே சடங்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? ஏமா நீ என்னமா என் அண்ணனை பத்தி என்னமா நினைச்சுக்கிட்டு நீ? என் பிள்ளையவே என் அண்ணன் பிள்ளை மாதிரி நினைக்கிறப்போ என் அண்ணன் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிருக்குமாக்கோ. ஏமா எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுற? நீ உன் வாயை பொத்து. என்ன ஏற்கனவே வாயை பொத்துன மாதிரிதான் இருக்கு. ஏடுவட்டவே. இப்ப என்னமா செய்யணுங்கிறிய? அதாயா, எல்லாரும் பட்டு புடவையெல்லாம் வச்சு மறுபடியும் நம்ம வழக்கப்படி எப்படி சீர் வைப்போமோ அப்படி வைப்போம். கடைசி பிள்ளைங்கிறனால கொஞ்சம் ஏக்கமாகவும் இருக்கும். அதுக்குவே எல்லாரும் புடவை வச்சு நீங்கள் நகனட்டெல்லாம் போட வேணாம். சித்தப்பாக்காரையும் பெரியப்பாக்காரையும் எந்த இதுவும் செய்ய வேணாம். என்ன அந்த பிள்ளை மனசு குளிர்ற மாதிரி சீரை செஞ்சுருவோம்னு சொல்கிறேன். அப்படித்தானே? நாங்க எங்களோட பொறுப்புல இருந்து என்ன செய்யணுமோ அதை நாங்க செஞ்சிருவோம். என்ன நீங்க கவலைப்படாம இருங்க. உங்க மனசு குளிர்ற மாதிரியும் சுஜி மனசு குளிர்ற மாதிரியும் சடங்கு செஞ்சிருவோம். அப்புறம் மாப்பிள்ள, இது உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிற விஷயம். தாய்மாமன் வந்து எல்லா முறையும் செய்யணும். என் மாலை கூட போடணும். ஆனால் தாய்மாமே இல்லாத பட்சத்தில் முறமாமே அதை செய்யலாம். பாண்டியருக்கு செய்வானான்னு எனக்கு தெரியல. நீங்க தான் ஏதாவது ஒன்று பண்ணி. அதெல்லாம் செய்வேன். மண்டையில தட்டில எப்படி செய்யறேன்னு மட்டும் பாருங்க. ஆத்தாக்காரி எல்லாத்தையும் செய்வா. தாய்மாம சீருக்கு என்ன செய்யுமோ அது முறமாமி வீட்டுல இருந்து நாங்க செய்வோம். இல்ல இப்பதானே பஞ்சாயத்து வச்சு முடிச்சோம். திரும்பவும் 7:30 கூட்டுற மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டாங்கன்னா? அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள. காற்றும் கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும். மழை துளி கூட என் தாயின் மடியினில் தவழ தினம் ஏங்கும். சரி, இதை பத்தி வீட்டுல பேசினா சரியா வராந்தே உங்க எல்லாத்தையும் வயக்காடு கூட்டிட்டு வந்தேன். சரி, எல்லாரும் வீட்டுக்கு போறீங்களா? சரிம்மா. சல்யூட் மேடம். வணக்கம். வெளியே என்ன சத்தம்? ஒரு முதியவர்தே மேடம். என்ன பிரச்சனை? அவருக்கு 2 பொண்ணுங்களாம், பொண்டாட்டி இறந்து போயிட்டாங்களாம். மூத்த பொண்ணை ஏதோ பண்ணி கட்டி கொடுத்ததா சொல்லி சொன்னாரு. இளைய பொண்ணுக்கு இப்பதே கல்யாணம் பேசி வச்சிருக்காராம். அதுக்காக ஒரு 10 ஏக்கர் வயலை வாங்கி போட்டிருப்பாரு போல. அதை விற்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வேற யாரோ ஏமாத்தி அந்த வயல் வாங்கியிருப்பாங்க போல. அது வந்து நாங்க இந்த இடத்துல வீடு கட்ட போறோம், ஃபேக்டரி கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருக்காங்க. அதுக்காகவே நான் கலெக்டர் ஆபீஸ்ல போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறேன்னு சொல்லி ஊர் மக்களை கூட்டிட்டு வந்து போராட்டம் பண்ணிருக்காரு. என்னது? பொய்யா ஏமாத்தி வாங்கி போட்டாளா? அது எப்படி ஏமாத்த முடியும்? மேடம் அதெல்லாம் நிறைய ஏமாத்து கோடி பண்ணி ஏமாத்தி போறாங்க மேடம். அது ஏன் ஏழைங்க வயிற்றை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களா, இல்ல இங்கே சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா? மேடம் இதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்க. யாரு? மேடம் அது வந்து எப்படி சொல்ல மேடம், உங்க அண்ணனுமே இதுக்கு பின்னாடி இருக்காரு. என்னது? ஏன் அண்ணனா? அவனுக்கு எதுக்கு வயலு? தெரியல மேடம், ஆனா அவர்தே இதுல சம்மந்தப்பட்டிருக்காரு. அவர்தே மூல காரணம் சொல்லி அந்த பெரியவர் சொல்றாரு. ஓ காட், என்னால முடியல. சரி, ஏன் அண்ணே இதுல சம்மந்தப்பட்டிருந்தா இதுக்கான ஆக்ஷனை நான் எடுத்துக்கிறேன். இல்லைனாலும் இதுக்கான ஆக்ஷனை நான் எடுப்பேன். தயவுசெய்து போராட்டம் பண்ணாம அவரை போக சொல்லுங்க.
கண்டிப்பா அவரோட அந்த 10 ஏக்கர் வயலை நான் மீட்டு தருவேன்னு சொல்லி அவர் அனுப்பி வைங்க. மேடம் அவர் ஏற்கனவே ஏகப்பட்ட மனு போட்டிருக்காரு, நீங்க அதவே பார்க்காம இருக்கீங்க. அதனாலதான் நேரம் வந்துட்டு இருப்போம். இங்க என்ன 1-2 மனுவா இருக்கு சொல்லுங்க பாப்போம். நான் படிக்காமலே ஏகப்பட்ட மனு இருக்கு. இத்தனை மனுவையும் பார்த்து நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும் என்னால முடியுமா? கலெக்டர் இல்லைன்னு சொல்லல நானு. எனக்கு என்ன 10 கையா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாதே பார்க்க முடியும். சரி அவரை போக சொல்லுங்க. என்ன இன்னும் 2 நாள்ல எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லுங்க. மேடம் அது மட்டும் இல்ல, உங்க அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்காரு. யாருமே ஆக்ஷன் எடுக்கல. காரணம் கலெக்டரோட அண்ணனு இருக்கிற ஒரே காரணத்தினால. எதுக்கு அப்படி இருக்கீங்க? என் கலெக்டரோட அண்ணனா அவன் பெரிய கொம்பா இல்ல நான் தான் பெரிய இதுவா? அப்படிலாம் கிடையாது. நானும் சாதாரணமான மனுஷி தான். ஆனா என்ன எல்லாரும் மதிக்கிற இடத்துல இருக்கேன், அப்படிதான். தப்புன்னு பட்டா பெத்த தகப்பனா இருந்தாலும் நிலா என்னன்னு கேட்பேன். ஏற்கனவே அண்ணன் அனுப்பி வச்சவதானே நானு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது என்ன ஏதுன்னு முதல்ல பார்த்தா அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. நீங்க போட்டிருக்கீங்கள காக்கி சட்டை, அதுக்கு மதிப்பு கொடுங்க. என்ன போங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க? வயலை ஆக்கிரமிப்பு பண்ண சொல்லி அந்த வயலை இவங்க பேர்ல, அதாவது யார் எழுதி கொடுக்க சொல்லி சொல்றாங்களோ அவங்க பேர்ல எழுதி கொடுக்க சொன்னதாவும், அப்புறம் அப்படி நீ பண்ணலண்டா உன் பொண்ணை நாசமாக்கிடுவேன்னு சொல்லி அப்படி சொன்னதாவும் சொல்லிட்டாங்க. ஒருக்கி அப்படியா சொன்னியா? சரி இதை நீங்க எதுவும் பார்க்க வேணாம். இதற்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். என்ன ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி வைங்க. அதுக்கு தகுந்த ஆதாரம் வேணும் இல்லையா? அந்த ஆதாரத்தை நான் திரட்டி தரேன். அப்புறம் கொண்டு போய் அவனை ஜெயிலுக்குள்ள வைங்க. ரொம்ப நன்றி மேடம். மேடம் நெக்ஸ்ட்டுக்குமே உங்களை நினச்சா நல்லா பெருமையாக இருக்குது மேடம். இப்படி ஒரு கலெக்டர் இத்தனை வருஷமாக எங்களுக்கு இல்லாமல் போயிட்டாங்களேன்னு. எதுக்கு திடீர்னு இப்படி சொல்றிய? மேடம் எத்தனையோ பேர் இந்த சீட்டில் உட்காந்துருக்காங்க. அதுக்காக அவங்கள நான் கலெக்டர்லேன்னு சொல்லிட மாட்டேன். ஆனால் இந்த சீட்டில் உட்கார்றதுக்கும் ஒரு தகுதி வேணும் மேடம். உட்கார்றதுக்கு தகுதி இருந்துச்சு, ஆனால் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு நான் உங்களை சொல்கிறேன். ஏன்னா வேலையும் தாண்டி சிலருக்கு சுயநலம்னு ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த சுயநலத்தை கூட பார்க்காம எல்லாத்துக்காகவும் பார்க்குறீங்கல்ல. நேர்மையாக இருந்தால் இந்த உலகத்தில் படிக்க முடியாது மேடம், அது வேற விஷயம். இருந்தாலும் நேர்மையாக இருந்து தான் நான் காட்டுவேன்னு சொல்லி நிற்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களோட திறமையை நான் பாராட்டுறேன் மேடம். பாராட்டுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு வயசு இல்லை, இருந்தாலும் பாராட்டுறேன் மேடம். நீங்க சொல்லிதான் இந்த சீட்ல நான் உட்கார்றதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிலாம் கிடையாது. ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களோட வயிற்றுல அடிக்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்காம அதுலேருந்து எப்படி வெளியே கொண்டு வரணும் தான் பார்க்கணுமே தவிர அவங்க வயிற்றுல அடித்தோம்னா நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. முதல்ல நம்ம வாழணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தவங்களை வாழ வச்சு பார்க்கும்போது கடவுள் நம்மளை வாழ கொடுப்பாரு, இல்லைன்னு சொல்லலை. ரஜினி சார் சொன்ன மாதிரி நல்லவனை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான். அதே மாதிரி என் முருகன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான். நமக்கு பிடிச்ச வேலையை நமக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறத விட மற்றவங்களுக்கு அதில் என்ன பலன் கிடைக்குன்னு பார்த்து செய்கிறப்போ தான் அந்த வேலையே முழுமையடையும். நானும் அப்படித்தான். தேங்க்யூ மேடம். ஐயோ சாரு. மேடம் மேடம் சார் வந்திருக்காரு. வாரி கலெக்டர் மேடம், நல்லா இருக்கீங்களா? நான் இருக்கவும் சார் ஒரு மாதிரி பயப்படுறாருன்னு நினைக்கிறேன். சரி நம்ம வெளியே போயிருவோம், இவங்க அவங்க பர்சனல். மேடம் எனக்கு ஒரு சோழி இருக்கு, அந்த மனுவெல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்கணும், நான் வரேன். பிரகாஷ் நில்லுங்க. போயிட்டாரு. என்ன வெற்றி நீ எப்ப வந்தாலும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு நேத்து அப்படித்தான் சக்தி கிட்ட வணக்கம் நன்றின்னு சொல்றேன். இல்ல வீட்டுல தனியா பேசுறதுக்கும் கலெக்டர் ஆபீஸ்ல வந்து பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா உள்ளவே விட மாட்டேங்கிட்டாங்க தெரியுமா? வீடும் கலெக்டர் ஆபீஸ் ஒன்னாக்கும். இருந்தாலும் நான் உனக்கு நீ எனக்கு அது என்ன பாதலவே காணோம். அது ஒண்ணு இல்ல. ஓய் பலூனே. எது பலூனா? ஏன் நான் சொல்லக்கூடாதாக்கும்? அது நான் ஒன்னும் சொல்லியே. என்னது இது புதுசா பட்ட பேர் பலூன்? பக்கத்துல வாவேன்னு சொல்றேன். மாட்டேன். இப்ப நீ வரலேன்ட்டு வையேன். அப்புறம் நேத்து வீட்டுல பண்ணது பரவாயில்லையே, நல்லாத்தையும் பயப்படுறனாவா? அடி பாவி, நான் தான் சொன்னோம்ல நீ ஒரு மார்க்கமத்தையும் சுத்திட்டு தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது இடகுடமாயிருமோட்டு எனக்கே பயந்து வருது. அம்பட்டு ஆசையா என்ன? எனது இல்ல அம்பட்டு ஆசையா என்னன்னு கேட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்னவா திடீர்னு கலெக்டர் ஆபீஸ் பக்கிட்டு என்னை பார்க்காம இருக்க முடியலையோ? என்ன பாதலவே காணா? முன்னாடி செரிக்கிறியோல? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. கண்ணை பார்த்து பேசு. என்ன நிலா நீ? மேடத்துல இருக்க நிலா.
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாளை கழிச்சு இல்ல, இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. நாளைக்கு சுஜிக்கு சடங்கு வைக்கிறாங்கல்ல, எல்லாரும் ட்ரெஸ் புடவைலாம் எடுக்க போலாமான்ட்டு என் அண்ணங்காரங்களாம் கேட்டாங்க. அதனால சரி எல்லாரும் அவங்க ஆளை கூட்டிட்டு. என்னது? இல்ல, ஆளுண்டா ஆளுண்டா நீ நீ நான் எப்பயுமே ஒன்னதானே சுற்றுலா பண்ண மாதிரி பத்தி ஆளு தானே சொல்லுவாங்க. அதே நான் நிலாவை கூட்டிட்டு வரேன், எல்லாம் அவங்க ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லுவோம். சரி நான் நிலாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். தப்பு இல்ல, ஆரண்டே சொல்லு. போனிலா ஏதாவது ஒண்ணு சொன்னா பயமுறுத்துற மாதிரியே பேசுற, அப்புறம் என்னமோ தப்பு இல்ல அப்படி இப்படின்னு. ஏய் உளறுவாயி. நிலா அந்த தாடியில கை வைக்காது நிலா, வேண்டாம் நிலா, கை எடுத்துரு நிலா. ஏன்? வேண்டாம் நிலா, அது மட்டும் வேணாம், எனக்கு இருக்கிற அழகே அதுதான் வேணாம். ஓ அப்படி, சரி அப்ப அந்த தாடி எடுத்துட வேண்டியதே. வேணாம்ல, வேணாம் சொன்னா கேளு நிலா. எனக்கு அது எடுத்துட்டுன்னு என் மூஞ்சி பார்க்க நல்லாவே இருக்காது. அதை வச்சுதே என் பின்னாடி நாலஞ்சு பிள்ளைய கூட சுத்துது. என்னது? ஐயோ ஐயோ போச்சு, திருப்பத்தின்ற பேர்ல எதையும் செஞ்சு விட்டுக்கிட்டேன், முகம் மாறிடுச்சே, என்ன செய்வேன், போச்சு போச்சு. என்னதுன்னு கேட்டேன். அது அது நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. நீ தயவு செஞ்சு சரியாத்தா, நான் ஒன்றும் சொல்லல. இல்ல இதை வச்சதே என் பிள்ளைய நாலஞ்சு பின்னாடி சுட்டின்னு தெரிஞ்சுக்க. நான் வந்து ஒரு நல்ல ஆளு அப்படி இப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்லா. நான் அவங்கள பத்தி நல்லாவே அது. என்ன தவிர வேற எவளையாவது நினைச்சேண்டு வையி, குற வழியை கடிச்சு துப்பிடுவேன். அடியா அத்தி, உன் முதலும் நான் தான், உன் முடிவும் நான் தான். என்ன? வேணா வெற்றி, இது கரெக்டா பேசு. கதவை பூட்டிட்டுதே வந்தேன். சொன்னா கேளு. நீ தானடி சொன்ன உன் முதலும் நான் தான், உன் முடிவும் நான் தாண்டு. அப்போ அதுக்கு ஓய் செல்லம்மா. என்ன சொன்ன? அது ஒன்றும் இல்லை, யாரும் பயப்பட தேவையில்ல, நான் ரொம்ப நல்லவன். ஆமா ஆமா, நல்லவன் எங்களுக்கு தெரியாதோ. என்ன நீ? எதை எந்த இடத்துல செய்யணும்னு ஒரு நடைமுறை இருக்கு. அந்த அளவுக்கு கேவலமான வேலை இல்லை. அப்படிலாம் என் அத்தை என்னை வளர்க்கல, என் அப்பாவும் சொல்லி கொடுக்கல. சரி எல்லாரும் நீ கிளம்புறாங்க, நம்மளும் போலாம், அதுக்கு தான் சொல்ல வந்தேன். என்னால பார்த்துக்கிட்டே இருக்க? இல்ல, நீ அம்பிட்டு நல்லவனான்னு யோசிக்கிறேன். எந்த இடத்துல நல்லவனா இருக்கணுமோ அந்த இடத்துல நல்லவனா இருப்பேன். தேவைப்பட்டா கேட்டவனாவும் இருக்க தெரியும். ஆனா கொஞ்ச நாளைக்கு நல்லவனா இருப்போமே. லூசே. சரிங்க மெண்டல் மேடம். நல்லவனை விட கெட்டவனத்தையும் பிடிச்சிருக்கு. சரி நான் வாரேன், சாயந்தரம் போல போவேன் எல்லாரும். போயிட்டு வரேன். போகணுமா? உங்க பாரு, நான் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ தேவையில்லாத. நான் வாரேன். என்ன போனஸா? இல்ல, சும்மா கொடுக்கணும் போல இருந்துச்சு. என்ன வெண்ணைக்கு அங்க இருந்து தரத்தரம் இழுத்துட்டு வந்து இங்க உட்காந்து பல்ல காமிச்சுக்க. ஏன் நாங்க சிரிக்க கூடாதா? சிரிக்கிறது தப்புன்னு சொல்லல, அதுக்காக வேலை பார்த்துக்கு இருக்கிறவளை தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு சிரிக்க சொன்னாங்களா? ஏய் நீ என்ன நினைச்சுக்க இருக்க? இல்ல தெரியாம தான் கேக்குற. ஏன் சொல்லணுமாக்கும்? வார்த்தைன்னு ரொம்ப பண்றேன்னா நான் புருஷனா இருக்கேன்டி உனக்கு. இல்ல எனக்கு புரியல, தலையில ஏதாவது அடிபட்டுருச்சா என்ன? இத்தனை நாள புருஷனா இல்லாம பிறந்த சித்தப்பாவா இருந்த குறும்பு எப்ப பார்த்தாலும் என் செல்லத்துக்கு. ஜாரி இல்லையே, நீ ஐஸ் வைக்கிறது ஒரு மாதிரி தின்னுசால இருக்கு. இந்த ஐஸுக்கு பின்னாடி வேற ஏதாவது உள்காரணம்? ஆமா, அப்படியே வைக்க விட்டுட்டாலும். சரி என்னான்னு சொல்லு, எதுவும் விஷயம் இல்லாமலாம் எப்படி உட்காந்து பல்ல காமிக்க மாட்டேன். என்ன வெண்ணைக்கு பக்கத்துல வாரியா என்னன்னு கேட்டேன். அது நிச்சரிக்க கூடாது. என்ன சொல்லு போ முதல்ல. அது ஒண்ணும் இல்ல, என் தம்பி நாங்களாம் உட்காந்து பேசிக்கிருந்தோமா, அப்ப எனக்கு ரொமான்ஸ் பண்ணவே தெரியலையா.
எப்படி ரொமான்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதான் வந்து ட்ரை பண்ணலான்னு. என்னால சிரிக்கிற? இல்ல ரொமான்ஸ் பண்ணவே தெரியல, அவங்க சொல்லி கொடுத்து வந்து ரொமான்ஸ் பண்றேன். சரி, எல்லாரும் கூட்டு கல்யாணம் தான் பண்ணிருப்பிய, ஏன்னா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டேவா? ஆமா, எல்லாருமே தான் லவ் பண்றவங்க பிள்ளைங்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுவாங்க. நான் பொண்டாட்டி வச்சிருக்கோம்ல, அதே. ஒருவேளை உனக்கு லவ்வர் இருந்துச்சுன்னா அங்க போய் நீ ரொமான்ஸ் பண்ணுவ, நான் உன்னை எதுவும் கேட்க கூடாது, அப்படித்தானே? என்னடி என்ன பேசுறாலும் ஒரு மாதிரியே நீ ஒரு மாதிரி திருசா முட்டுக்கட்டு போடுற மாதிரியே பேசுற. முட்டுக்கட்டதையும் போட்டிருக்கு, விலகி உட்கார். ஏ அது முட்டுக்கட்டை தான்ல. ஆனா இது என்ன இது? நானும் ரொமான்ஸ் பண்றேன். பண்ணு. இங்க பாரு, என்ன நீ ரொம்ப இதா நினைக்கிறேன்னா, போன கதையில நான் காதல் மன்னன்னு பேர் வாங்கினவனாமா. பேர வாங்கி என்ன பிரயோஜனம்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என்ன வடிவேல் கணக்கா நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்ற மாதிரி பேசுற? ஆமா, நீ அதுக்கு சரிப்பட்டதே வரமாட்ட. இங்க பார்த்தேன்னு என்னை பத்தி உனக்கு தெரியும், மூக்குல குத்தி புரியும் பத்துக்க. அவ்வளவுதான். நான் குத்த மாட்டேன்னு நினைக்காத, உனக்கு மூக்கு இல்ல, அதனாலதான். என்ன செய்யற? என்னடி பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்ட? பின்ன எப்படி கேட்பாங்களா? இங்க பாரு, நான் ஒரு மாதிரியான ஆள் இப்பவே சொல்லிட்டேன். என்ன மாதிரியான ஆளு? இந்த பக்கம் பார்த்தாலும் அப்படி ஒண்ணும் தெரியலையே. இங்க பாரு, நீ தேவையில்லாம என்ன வம்பளுக்குறேன்னா? நான் ஒன்னும் உன்னை வம்பளுக்கவே இல்லையே, நீயா தான் வந்த, கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசுறேன். என்னமோ ரொமான்ஸ் பண்ணணும்னு சொன்னேன், என்னமோ பண்ற, எனக்கு ஒன்னும் புரியல. நான் இப்பதான் நீ ட்ரை பண்ற. ரொமான்ஸ்டா என்னன்னு தெரியுமா? அதுக்கு ஸ்பெல்லிங் தான் உனக்கு தெரியுமா? என்னடி சாரிக்கு ஸ்பெல்லிங் தெரியுன்ற மாதிரி கேக்குற? அதுக்கு கூட உனக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? ரொமான்ஸ்னா அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும். என்ன இப்படி பாக்குற? முதல்ல கண்ணாடையை பார்த்து ஆளை கவுக்கணும். யாரவு? இப்பெல்லாம் கேட்டா எனக்கு எதுவும் தெரியாது, நான் பண்ண பாரு. இல்ல, நீ பண்ண நானும் பண்ணல. அம்மா உன்னை மூஞ்சில குத்திரும் மாமா. ஏய், என்னடி நீ? சரி சொல்லு, நான் மெதுவா. நீ இல்லாத சரிப்பட்டு வர மாட்டேன், நான் தான் சொல்றேன்ல. எதுக்கு சரி போட்டு வர மாட்டேன்? இப்ப பாரு, அனிமா கெட் செட் கோ. நான் செய்தான் உன் இறுக்கத்திலே என்னாயுள் வரை உன் அணைப்பினிலே என்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே ஏழு ஜென்மம் வாழ்ந்திருப்பேன். கரெக்டா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நான் வாரி, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏ லூசு மாமா. ஐயோ சரியான மெண்டல். சரி, ஏதோ ரொமான்ஸ் பண்றேன்ற பேர்ல என்னமோ பண்ணிருச்சு. சரி, நம்ம போய் வேலையை பார்ப்போம். லூசு. இல்லக்கா, இன்னைக்கு துணிமணிலாம் எடுக்க போறோம். நாளைக்கு எங்க அப்பா அம்மா வந்துருவாங்க, அப்ப பேசுங்க. சரிங்கக்கா. அம்முக்குட்டி, என்ன ரகு பல்லா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல. அண்ணன் தம்பிலாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டோம். அதுல மண்ணு விழுந்துருச்சா? அப்படிலாம் அம்முக்குட்டி, அது விழுகாது. விழுக கூடாது, அது அப்படிதான். உளராம என்னன்னு சொல்லு ரகு. ஆமா, இவ பெரிய அப்படியே மன்மத ராணி. மூஞ்ச பாரு, இலைக்கு கொஞ்சம் வருவியா நீதான்? விளக்குமாறு பிஞ்சு ஆயிரும். பிஞ்சா திரும்ப கட்டடி. ஆளு மூஞ்சி. இங்க என்ன நடக்குது? ஓஹோ, ரொமான்ஸ் பண்றாங்களா? சரி, ஆனா பாக்குறது கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா இந்த சிறுக்கி கிட்ட கோழி காதல் பண்ணவகிட்ட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணணும். அதனால ஒளிஞ்சு நின்று பாப்போம். என்ன ரகு? அது அண்ணன் தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டோம்னு சொன்னோம்ல. சரி, அது ஒண்ணும் இல்ல. நாங்க எல்லாரும் பொண்டாட்டியிலாச்சா ரொமான்ஸ் பண்ணி அது எங்களுக்குலாம் நல்லா. அது உளராம சொல்லு ரகு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது அம்முக்குட்டி எனக்கு வாய் உளறி. அது அப்பா இனி பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணும்போது அது என்னடா அப்பா அப்பன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? அது உனக்கு கிடைச்சிருக்க பொண்டாட்டிக்கிட்ட நீ வாழுடா. என்ன சாப்பிட்டீங்களா அம்முக்குட்டி? இதுக்கு தான் இப்படி பேச்சா? இதுக்கு உட்காந்து அண்ணன் தம்பியில பிளான் போட்டியலா? அது இங்க பாரு, பொறுமையா சொல்லு. அது அம்முக்குட்டி, அது உங்ககிட்ட பாசமா இருக்கணுமா, நல்லா சிரிச்சு பேசணுமா, பொண்டாட்டிய சாமி மாதிரி பாத்துக்கணுமா. அது உன் பாசத்துக்கு என்ன குறைச்சலு? நல்லா தானே இருக்க. இது இன்னும் நல்ல பாசத்தை கொடுக்கணும். என்ன மாதிரியே கிறுக்கு பையலா இருக்கானே. டேய், ரொம்ப சிறப்புடா. நான் ஒரு காலத்துல எப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு தெரிஞ்சு. உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். முதல்ல வாங்க போங்கன்னு சொல்றது நிறுத்து ரகு. அது அப்படியே பழகிருச்சு அம்முக்குட்டி, அது வராது எனக்கு. நான் உன் பொண்டாட்டி. பொண்டாட்டி எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடு. பொண்டாட்டி எப்படி கூப்பிடுவாங்க? ரகு ரகுன்னு கூப்பிடணுமா?
சரியான எருமச்சானியாவில இருக்கியா இவனை வச்சுட்டு எப்படித்தான் என் மருமக தேத்தி கொண்டு வர போறான். மருமக பாடு கொஞ்சம் சிரமம், அதுக்கு நம்மளே பரவாயில்ல. என்ன யோ இப்ப சாணியிலே கொட்ட போறியா என்ன? ஆய முடிக்கிட்டு போடி. டீ போட்டு கூப்பிடு. ஐயா வேணாம் குட்டி, பொண்டாட்டி அப்படித்தான் கூப்பிடு ஒரே ஒரு தடவை. ஏண்டி ரதின்னு கூப்பிடு. வேணாம் குட்டி. கூப்பிடு ரகு. ஏண்டி ரவி? அடியாத்தி. தரும் இவள் பார்வை வழியெங்கும் இனி தேவை உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருவாய் உடல் சாகும் முன்னால். வாரு மிரட்டிக்கிட்டே தெரிஞ்சேன்னு வச்சுக்க அம்பிடுதேன் பாத்துக்க. நான் என்ன மிரட்டினேன்? விட்டு விழுந்தே தெரியுது. விலகி வந்திருக்கணும்னா அப்படியே ஒட்டிட்டே நிக்கிறேன். இல்ல அது தெரியாம இதாயிடுச்சுல. இங்க பாரு, எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் பிடிக்காதாம நான் சொல்லிட்டேன். சும்மா தான் பேசிக்கிட்டு அம்பிடுத்தேன். நீ அந்த படி ஓட்ட மாதிரி ஓட்டணும் அம்பிடுதாம்ல. வாய மூடல. என்ன இப்ப என்ன பண்ணணுங்கிற? இங்க பாரு, நாளை கழிச்சு சுஜாத பிள்ளைக்கு சடங்கு போறாங்க. ஆனா நாளை கடை கூட்டு போவாங்க. போற இடத்துல நான் திங்கிறதுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தரணும். அப்படின்னா உன் அப்பதாட்டையும் அண்ணாட்டையும் சொல்லி தர மாட்டேன். இல்லன்னா நான் ஒண்ணு ரெண்டா திருச்சி விடுவேன். உன்னையில என் தங்கச்சின்னு சொல்ல வெக்கமா இருக்குல்ல. சொல்லாத. என்கிட்ட என்ன காசு இருக்கு நான் உனக்கு வாங்கி தரேன்? ரொம்ப பண்ணாத என்ன? எனக்கு திங்க எனக்கு தெரியாம நிறைய தின்பண்டெல்லாம் வாங்கி திங்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ உருட்ட போடாத. எனக்கு நீ வாங்கி தர இல்லேன்னு வச்சுக்க அப்புறம் அம்பிடுதே. சரி வாங்கி தரேன், ஆள பாரு. சரி இப்ப என்ன வேலைக்கு இங்க கூட்டு வந்து நிக்க வச்சிருக்க? வருதே செல்வ மாமாதே வந்து நிக்க சொன்னார். எதுக்குல? தின்பண்டம் வாங்கி தரேன்னு சொன்னாரா? எப்ப பார்த்தா சோறு கிடக்காத. வாய பொத்து என்ன? என்ன வாய பொத்திட்டு இருக்கேன், எதுக்கும் தெரியல வர சொன்னாரு. அந்த பிள்ளை உள்ள கிடக்குது. இரு வந்ததுக்கு பிறகு கூப்பிடுவோம். பொறு வரட்டும். எல்லாம் வந்துட்டார்ல. வாங்க சித்தப்பா. இந்த லொல்லுதே வேணாங்கிறது என்ன மாதிரியா அப்படி கூப்பிடு? அடியாத்தி வேண்டாம். உங்க ஆளுக்கு உங்களை நானு மாமான்னு சொல்லி கூப்பிட்டுட்டா அம்பிடுதே. சரி அந்த பிள்ளை முன்னாடி மட்டும் கூப்பிடாது என்ன? இருந்தாலும் ரொம்ப தான் பெரியப்பா. சரிதா, நீ எப்படியோ கூப்பிடு. நான் கையில என்னமா வச்சிருக்கிய? என்ன தின்பண்டமா? ஒரு சோத்து முட்டை. எனி டைம் தின்பண்டமா தான் கேட்கும். தெரியும். நேத்து சோது பண்ணி உருட்டல. நீ தெரிஞ்சு வச்சா சரி வெளிய சொல்ல போறாது என்ன? சரி என்னன்னு சொல்லுங்க டக்குனு. ஒண்ணும் இல்ல, கடத்தலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. வர வழியில பாட்டி மல்லிப்பூ வச்சிருந்தாங்க. அதே வாங்கிட்டு வந்தேன். அத வாங்கிட்டு வந்து உங்க ஆளுக்கு கொடுங்க. எங்களுக்கு எது கூப்பிடுறிய? ஏன் அந்த பிள்ளை மட்டும் பட்ட பிள்ளையா? நீங்க 2 பேரும் இல்லையா? சித்தப்பா ஒண்ணும் சரியில்லாமா என்ன? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தேன். ஐஸ்க்கு அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கறது நல்லதுன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க 2 பேரும் பார்த்து எங்கி போவீல, அதே உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். பையில மறைச்சு கொண்டு வரியா? கையில கொண்டு வர வேண்டியதானே? தப்பா பேசுவாங்கத்தா. ஊருக்குள்ள சொல்லவா வேணும்? அதே என்ன பள்ளிக்கூடத்துக்கு போய் பள்ளிக்கூடத்து பைய புடிங்கி வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஐயா இல்ல புதுசா ஒரு பை வாங்கினேன். அதுல மல்லிகைப்பூ இருக்கு. நல்லாத்தே இருக்கு. சரி உங்க ஆளை கூப்பிடவா? அந்த பிள்ளை வராது. இப்ப வரும் பாருங்க. எல சுஜி இங்க டிஸ்கோ டான்ஸ் ஆடுறாங்க. திரும்பி கூப்பிடு. மூஞ்சி பேத்துருவேன். கூப்பிடல. எல சுஜி உங்க செல்வம் மாமா கூப்பிடுறாரு. என்ன பேலா? போதும் அப்புறமா சைட் அடி. ரொம்ப பண்ணாடி என்ன? எது கூப்பிட்டியா? நான் இங்க வந்து திட்டு வரல. வெளியவே வரக்கூடாது, இங்க வரலாம் என்ன? அவர் என்னமோ கூப்பிடுறாரு. என்ன? கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சரி இந்தாங்க, இந்த பையில உங்க எதுக்கு மல்லிகைப்பூ வச்சிருக்கேன். எனக்கு மல்லிகைப்பூவா? ஏன் அது ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்ல. ஏன் உனக்கு மட்டும் தான் வாங்கி தரணுமா? எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. நான் ஒண்ணும் சொல்லல, வாங்கி வச்சுக்கிறேங்க. சித்தப்பா குடுங்க சித்தப்பா. ஒரு 3 நாளைக்கு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வாங்கியிருக்கேன். என்ன ஈரத்துணிக்கல போட்டு மடிச்சு வச்சு உள்ள வச்சுக்கிறேன். என்ன சரிங்க சித்தப்பா, நீங்க உங்க ஆள்கிட்ட தனியா பேசுங்க. நாங்க வரோம். இல்ல ஏன் அப்படி பண்றீங்க? தனியா விட்டுட்டு போறியா? தனியா இருந்தாலே காதல் அதிகரிக்கும். மூச்சு பேத்துற வேணா காதலிக்கேன்னு சொன்னனா? வார சீன படாத. என்ன? இங்க வா. நான் மாட்டேன். நான் போறேன். எனக்கு பயமா இருக்கு. உனக்கு நேத்தே என்ன சொன்னேன்? எப்படி கூடாதுன்னு சொன்னா இல்லையா? இல்ல இப்ப ரொம்ப பயமா. இடத்துல வா. இந்த பூ என்ன பூவலாம்? அந்த பிள்ளை தானே வாங்கி கொடுத்தியா? அப்புறம் எதுக்கு எனக்கு? அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் தானே. எனக்கு எதுக்கு வாங்கி தரியா? நான் வாங்கினதே உனக்கு தான்ல. ஆனா அந்த பிள்ளைகளும் கூட இருக்குல்ல. எந்த பொட்ட பிள்ளைக்கா இருந்தாலும் பூ மேல ஆசை இருக்கத்தையும் செய்யும். அதே அப்ப அவ கூட வச்சு கொடுத்துக்க வேண்டியதானே. எனக்கு எதுக்கு தனியா கொடுக்கறியா? அவங்களும் நீங்களும் ஒன்னும் சொல்லிடக்கூடாதுக்கா. உடனே தலை கீழே போயிடும். எதையும் அப்படி சீக்கிரத்துல ஒத்துக்க மாட்டே போலியே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி இந்தா வாங்கு. அது பூ கொடுத்தா வேணான்னு சொல்லக்கூடாது. அதுவும் கட்டிக்கு போறவங்க கொடுத்தா வேணான்னு சொல்லவே கூடாது. வாங்கு. நான் உங்களை கட்டிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. அதே மூஞ்சியை பார்த்து சொல்றது. நான் போறேன். ஏய் வாங்க லூசு. மாட்டேன், நான் வாரேன். என்ன இப்படி பக்கத்துல? இங்க பாரு, நேற்று சொன்ன மாதிரிதான் என்ன உனக்கு நேரம் கொடுத்துருக்கேன். அதுக்காக உனக்காக செய்ய வேண்டிய வேலையெல்லாம், அதாவது எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அது உனக்காக செய்யணும்னா நான் செய்வேன். அதுக்குள்ள நீ தடை போடக்கூடாது. இப்ப வாங்க போறியா என்ன? அது வேணாம்.
பூனை பூனை இப்போ உனக்கு ஒரு முறமாமி பூ வாங்கி கொடுத்தா அதை வாங்கி தலையில வச்சுக்கிருவீல, அந்த மாதிரி வாங்கி வைக்க மாட்டியா? அது அது மரமாமி இருந்தா வாங்க மாட்டேன், தலையில வைக்க சொல்லுவேன். பூனை அப்ப தலையில வச்சு விடுன்னு சொல்லாம சொல்ற, அப்படித்தானே? நீங்க தானே மரமாமின்னு சொன்னீங்க. அதே நானும் சொல்லிட்டோம்ல, மரமாமனா இருந்தா தலையில வச்சு விடதான் சொல்லுவேன்னு. பெறவண்ண அந்த பூவை நான் வச்சுக்கணுமா வேணாமா நீங்களே முடிவு செய்யணும். அசமத்தா வாங்கி கண்ட மல்லியப்பூ அது தானாகத்தான் தந்தாதம்ம புல்லரிப்பு ஆசை மனசு தூண்டி அது மாமி நினப்ப கூறும். பிடிச்சிருக்கா? அடி பேச்சியம்மா மாரியம்மா சேர்ந்து கும்மியடி ஏ மாமனுக்கு தோது விட்டு பாட்டு சொல்லியடி. என் கண்ணை பார்த்து சொல்லு பூனை. நான் வாரேன். ஓய் பூனை. ஆர்மிக்காரரே, என்ன என் கூட டூ போட்டீங்களா? பேசவே மாட்டீங்களா? புரிஞ்சா சரி. ஆர்மிக்காரரே ரொம்ப பண்ணாதி என்ன? நான் இப்ப என்ன செஞ்சுபிட்டேன்? நீ என்னதாண்டி செய்யல? கொஞ்சோண்டு குழம்புல காரத்தடி கொட்டினதுக்கு இப்படி கோவம்ல படக்கூடாதாம்மா. கொஞ்சோண்டு கொஞ்சம் அள்ளி கொட்டினீங்களோ? அதேதான் அளவு தெரியாம கொட்டிட்டே ஆர்மிக்காரரே. அத மன்னிக்கிறதே மனிதாபித்தனம். இப்படி இருக்கியா? ஏண்டி அளவு தெரியாம கொட்டுறதுக்கும் வேணும்னு கொட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தெரியுமா? உங்க வித்தியாசத்துல மண்ணெண்ணெய் ஊத்த. சரி, இப்ப அது நடந்துட்டு போட்டும். நீங்க நான் சென்னிக்கலா நீங்க சாயந்தரத்துல இருந்து கொஞ்சம் கோவத்தை நீங்க ஒதுக்கி வைங்க. சுஜி பிள்ளைக்கு நாளைக்கு கழிச்சு சடங்கு வைக்க போறீங்க, அதனால ட்ரெஸ் எடுக்க போறீங்க. எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணும். ஓ, ட்ரெஸ் வாங்கி தரதுக்காக சண்டையை ஒதுக்கி வைக்கணும், அப்படித்தானே? ஆமா, அதுக்கு பிறகு வேணா சண்டை போடுவோம். அதுக்கு சண்டைலாம் போட தெரியாது ஆர்மிக்காரரே, உங்களுக்கு தெரியாதா? உனக்கு சண்டை ஓட தெரியாதாக்கும்? ஆமா ஆர்மிக்காரரே. நீ காட்டெருமை மாதிரி பாக்குறியா? மூஞ்சில குத்துனேண்டு வையே, அப்படிதான். ரொம்ப மிரட்டுறியா ஆர்மிக்காரரே? இப்பெல்லாம் மிரட்டினியா? அப்படிதான் எனக்கு பயமா இருக்கு. ஏய் சும்மா தாண்டி. நீ 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 கொஞ்சம் மெதுவா. ஆர்மிக்காரரே, நீங்க நீங்க என்ன பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்க மிரட்டினா நான் அழுதுருவே தெரியாதா? சரி, நான் ஒன்னும் செய்யல அத்தா, ஒன்னும் செய்யல. ஆனா சமைக்கும் போது அம்மாட்ட பக்குவம் கேட்டு சமைக்கணும், என்ன? நான் என்ன சமைச்சாலும் சாப்பிடுறீல, பிடிச்சிருக்குன்னு தானே சொல்றீ. அப்புறம் என்ன ஆர்மிக்காரரே? சரிதாமடி, அதுக்காக ஒரு அளவுக்கு தான் பொறுத்துட்டு சாப்பிடுவாங்க. இப்ப நானாருக்கு போய் சாப்பிட்டேன், அப்பாலாம் எப்படி சாப்பிட்டு போனாருன்றே தெரியல. அதே என் மாமனார் சாப்பிட்டுருப்பாரு. வாய் அடிக்கிறதுலயும் குழந்தைத்தனமா இருக்கிறதுலயும் திறமையா இருக்க கூடாது, என்ன? என் பொண்டாட்டி எல்லா விஷயத்திலயுமே திறமையா இருக்கணும். நீங்க சொல்லித்தாங்க ஆர்மிக்காரரே, நான் கத்துக்கிறீங்களா? நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் நெசமா கத்துக்கிறேன். நீங்க பொறுமையா சொல்லி கொடுங்க. அத்தை பாவம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு எனக்கு சமைக்க கத்து கொடுத்தாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல? சரி, நான் இருக்க போற இந்த 2 நாள்லயும் உனக்கு எப்படி சமைக்கணும், என்னென்ன சமைக்கணும் நான் சொல்லி தருவேன், என்ன? இப்பதான் நீங்க ஆர்மிக்காரரே. அவனு இதை ஒண்ணு சொல்லிடுடி. ஆர்மிக்காரரே, அப்புறம் உண்மையான பொம்மை கேட்டுட்டே இருந்தீங்கள, இன்னைக்கு இன்னைக்கு அந்த பொம்மை ஆ? ஓய் என்ன? நீங்க கேட்ட உண்மையான பொம்மை எனக்கு வேணும். அப்புறம் சொன்னீங்கள முத்தம் கொடுத்தாலும் குழந்தை பிறக்காதுன்னு, அது என்னமோ சொல்லி தருவேன்னு சொன்னீங்க. அதே அப்படின்னா நான் தான் குழந்தைன்னு சொல்லியிருக்கோம்ல, அப்புறம் என்ன? ஆர்மிக்காரே, தப்பு பண்றீங்க, வாயிலே போடுங்க. கையெடுங்க ஆர்மிக்காரரே, வெக்கமா இருக்கு. ஓய் வெக்கமா இருக்கு. ஆமா, பின்ன வெக்கம் இருக்காதா? விருப்பமா? அது அது வந்து எனக்காகலாம் பார்க்க கூடாது. இந்த விஷயத்துல இப்ப வரைக்குமே நான் தள்ளி போட்டு வச்சிருக்கிறது உன்னோட விருப்பத்துக்காக தான், என்ன? எனக்கு விருப்பம்தான், ஆனா இதுல உன் விருப்பம் ரொம்ப ரொம்ப அவசியம். அது என்னடி? அது அது வந்து அடி வாங்கிட்டு ஓட போறவாரு. போங்க ஆர்மிக்காரரு, வேணாம், தப்பு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. கோபப்படாதீங்க, இன்னும் 2 பேத்துக்குள்ள ஒரு ஒரு புரிதல் வரட்டுமே. லவ் பண்ண உடனேயும் கல்யாணம் முடிச்சிட்டிய, அதே எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பயம். அதே சரி குட்டிமா, உன் விருப்பம் தான் என் விருப்பம். உன்னை நான் எதுவும் சொல்லல, எதுவும் கேட்கல. ஒன்றும் இல்லை. சிறு கிளி உனை தொடவே மனமும்
வந்தீங்களோ? இல்ல அப்பாக்கு தண்ணி பாய்ச்ச ஆளுன்னு சொல்லி சொன்னாங்களா, அதே வந்தேன். இல்ல நான் பாக்குற நேரம்ல வயக்காடுல தான் சுத்துறியா? அதே நீங்களும் வயக்காட்டுல தான் சுத்துறீங்க. நான் ஐயாக்கு சாப்பாடு கொண்டு வருவேன், அப்புறம் வயக்காடுல தான் வேலை இருந்துச்சுன்னா கூட மாடன்னு பாப்பேன். அதனாலதான் நான் வயக்காடு வரேன். நாங்களாம் வயக்காடுக்குள்ளேயே ஊறி பறந்து வளர்ந்தவங்க. ஓ, வயக்காடுல தான் பிறந்தீங்களோ? இல்ல, ஆஸ்பத்திரியில பிறந்தேன். ஓ, அப்படி தெளிவா சொல்லுங்க. இல்ல, நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். வயக்காடுதான் எல்லாம், அதனால எல்லாம் தெரியும். உங்க பேர் என்ன? ஏன் என் பேர் தெரியாதோ? இல்ல தெரியும், இருந்தாலும் நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பேர் என்ன கேட்பேன். ஏன் ஏதாவது நோயாக்கும்? இல்ல அது அது பழகி போன ஒரு விஷயம், அது எப்போதுமே மாத்த. என் பேரு பூங்கொடி. என் பேரு கவியரசன். தெரியும். நான் கேட்கணும்னு நினைச்சேன். இது நீங்க நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாலும் சி ஐயோ வாய் வேற உளருது. என்ன அது வந்து கேக்குறத தெளிவா கேளுங்க. இல்ல அன்னைக்கு அவர் பேரு அன்னைக்கு அந்த சக்தி வேல் அவர் வந்து உங்ககிட்ட என்னமோ கேட்டார், நீங்க வேற மறைச்சு பேசுனீங்க. என்னது அது? அது என்னோட பர்சனல். என்னங்க இங்கிலீஷ்லாம் பேசுறீங்க? அது அது ஒண்ணுலயே இது தெரியாம. தப்பா நினைக்கலன்னா ஒண்ணு கேட்கலாமா? ஆ, நீங்க படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கும் என் மாமாவோட குடும்பத்துக்கு ஏதாச்சும் சம்மந்தமா?